ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளிலாம் எப்படி போச்சு? ஸோ இது வந்துட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த விலாகு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 3-4 ஐட்டம் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். அதனால் வந்துட்டு அதை விலாகாக வந்து எடுத்திருக்கேன். என் மாமியார் வந்துட்டு லாஸ்ட் 15-20 டேஸில் உடைச்ச தேங்காய்லாம் நிறைய இருக்குது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளான்னைக்கு காலையிலேயே வந்துட்டு ஒரு 10 மூடி தேங்காய் பக்கம் இருந்தது. அதாவது 5 தேங்காய் இருக்கும். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்த தேங்காயை வந்து எடுத்து நோண்டினோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்ததுனால. ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கிற தேங்காய், உள்ளே குப்பியாக இருக்கிற தேங்காய் வந்து. ஸோ எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் அந்த மேலே பக்கு இல்லாமலே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் பக்கு இருந்தது. ஸோ அதெல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு நம்ம பண்ண போகிற 3 ஐட்டத்துக்குமே வந்துட்டு எல்லாமே வந்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு பீஸாக நல்லா மிக்சியில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து இன்னொரு வாட்டி வந்து நான் தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து டெசிகேட்டட் கோகனட் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்துட்டு திருப்பி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து டேப் பண்ணி கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா வந்துட்டு துடைச்சிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆல்மோஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ், தண்ணி விடாததுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணுன்னு. இந்த மிக்சியில் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு சில இதெல்லாம் கட் ஆகாமல் இருந்தது. பட் பரவாயில்ல, இதுக்கு மேலே இதில் அரைச்சா அது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம அரைச்சதை வந்து அதில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் அதாவது கலரும் மாறக்கூடாது, அதே சமயம் வந்துட்டு அது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டர்லாம் வந்துட்டு ஈரப்பதம்லாம் கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக வந்து ஸ்டிக்கினஸ் வந்து குறையும். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டோன்னா அடியில் வந்து பிடிச்சிக்கும். ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் வந்து ஃபைனலாக முடிக்கும்போது இதை பண்ணுறதுக்கு நம்ம தேங்காயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்துட்டு நம்ம டிஸ்கீட்டட் கோகனட் வச்சுருந்தோன்னா அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இந்த பொடியெலாம் அரைக்கிறோம் இல்லையா, வாங்கி பார்த்த இந்த சாம்பார் பொடி, ஈவன் இட்லி பொடியில் கூட நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சோன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் நமக்கு சீக்கிரமும் கெட்டு போகாது, நல்லா வந்து வாட்டர் இல்லாமல் அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா. ஸோ ஃபைனாக வந்துட்டு இந்த ஆயில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் வரும்போது வந்துட்டு நம்ம அதை வறுத்ததை வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 to 2 months வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பர்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து இது வந்து தண்ணியிலலாம் நான் எதுவும் டேப் பண்ணல, கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல இதுக்கு. ஸோ இது வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன். சேம் அதே கடாயில் போட்டு அந்த இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் வந்து நான் ரொம்ப கலர் மாறாமல் ஸ்லோவில் வச்சு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து பர்பி செஞ்சுருந்தேன், அந்த டைம் நல்லா வந்தது. ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா வறுத்துட்டு தேங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி பங்கு வந்து சர்க்கரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த சர்க்கரை வந்து கரையும் போது வாட்டர் ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா வந்துட்டு திருப்பி கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கிற தன்மைக்கு மட்டும் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து கீ தடவிட்டு அதை போட்டு நல்லா வந்து டேப் பண்ணி வச்சுட்டேன், கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அடுத்த டிஷ்க்கு வந்துட்டு நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம், அதாவது கோகனட் புட்டிங் பண்ணுறதுக்கு. அது வந்துட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நான் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு வாட்டி தான் நான் வந்து பால் எடுத்தேன். ஸோ ஒரு கப்பு நிறைய வந்தது எனக்கு, நான் சர்க்கரை போடுறதுல. ஸோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன். அதை லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு இந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து ஊற்றிட்டு
கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து கட்டி பட்டுரும். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் அப்படியே கட்டி ஆகிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி லைட்டாக வந்து கட்டி ஆகிற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எவ்வளோ பால் எடுத்துருந்தோமோ அதில் பாதியும் அதுக்கு கீழவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் இது ஸ்வீட் கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆஃப் வந்து சர்க்கரை எடுத்திருந்தேன். சர்க்கரை எடுத்து ஊற்றிட்டு அது வந்து திருப்பி தண்ணி விட்ட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டுட்டு திருப்பி வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். நான் அது கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் திருப்பி வந்து அப்படியே கட்டியானதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே வந்து இதுக்கு தர வேண்டாம். பாக்ஸில் வச்சுட்டு ஆற வச்சு ஃப்ரீசரில் ஒரு 5 to 6 hours வச்சு எடுத்தோன்னா நமக்கு வந்து நல்லா புட்டிங் வந்து சூப்பராக வந்துடும். வந்த கிளிப்பிங் வந்து நான் கடைசியாக சேர்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் பண்ணதோட ஓகே, கம்முன்னு போயிருந்துருக்கலாம். நான் வந்து முறுக்கு செய்யலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணேன். அதுக்கு வந்துட்டு ஈஸி ரெசிபி வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது வந்து பொட்டுக்கடலை, அரிசி மாவு, கொஞ்சமாக எள், சீரகம் அண்ட் லைட்டாக வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்தேன், பொட்டுக்கடலை மாவு. அதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு உப்பு அண்ட் பட்டர் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு வந்துட்டு பொறுமையாக பிசைய ஆரம்பித்தேன். எனக்கு அது மாவு வந்து கொஞ்சம் கொரப்பாக இருந்த மாதிரி தான் இருந்தது பிசையும் போதே. கம்முன்னு எடுத்து வச்சுட்டு போய் தூங்கியாவது இருந்திருக்கலாம். சரி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்து பிசைஞ்சி வச்சுட்டு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. அதுக்குள்ளே சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டு வாட்டி திருப்பினேன். எப்படி வந்தது நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி திருப்பினா வந்துட்டு முறுக்கு தனித்தனியாக உதிரியாக போன மாதிரி இருந்தது. ஒரு வேளை நம்ம தான் வந்துட்டு ஒழுங்காக திருப்பலை, நமக்கு திருப்ப தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி வந்து ட்ரை பண்ணேன். எல்லா வாட்டியுமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என் மாமியாரை கூப்பிட்டு கேட்டதுக்கு, நீ பட்டர் ஏதாவது அதிகமாக போட்டிருப்பியோ இல்லை என்னன்னு தெரியல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதிரியாக விழுறதே வந்து எண்ணெயில் வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டோம். எத்தனை வாட்டி எடுத்து போடுறேன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். எனக்கு திருப்பவும் வரல, அந்த மாவும் கரெக்டாக வந்து நான் திருப்புற மாதிரி வரல. அதனால் வந்துட்டு அது அப்படி கட் ஆகிடுது. ஸோ சரி காரசேவ் மாதிரியே போட்டு எடுத்துடலாம், பிசைஞ்ச மாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் விட்டோம். அது வந்து தனித்தனியாக போகிறது பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா வந்தாலும் அது வந்து எண்ணெயில் போட்டதுமே வந்து தனித்தனியாக போக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டேன். காரசேவ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. டேஸ்ட் ஆக்சுவலி நல்லா இருந்தது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால அடுத்த பேட்ச் போடும்போது லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு போட்டேன். சரி மாமியார் என்ன சொன்னாங்க, சரி அப்படியே டேரெக்டில் வந்து எண்ணெயிலேயே விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்சு கேட்டு விட்டேன். அது வந்துட்டு எண்ணெய் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த ஜல்லிக்கரண்டிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் பொறுமையாக விட்டதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே வந்து எண்ணெய் மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட் டைமில் நிறுத்திட்டேன், இல்லைனா எண்ணெய்லாம் வந்து கீழே போயிருக்கும், எனக்கு இன்னொரு டபுள் வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதே மாதிரி கரண்டியில் திருப்பி எண்ணெயில் விட்டுட்டேன். ஆனால் ஒன்று கூட முறுக்கு மாதிரி வரல, எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பர்பி வந்து பீஸ் போட்டு எடுத்துட்டேன். அது சூப்பராக வந்திருந்தது. புட்டிங் வந்து 5 to 6 hours வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டேன்னு அதில் சும்மா பாதாமில் வச்சுட்டு அதை கட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எனக்கு அது சீக்கிரமாக வந்து கட் பண்ணும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வைக்க கரைஞ்சி போகிற மாதிரி இருந்தது. மேபி கார்ன்ஃப்ளவர் கம்மியாக சேர்த்தேன்னா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. ஸோ பர்பி நல்லா வந்தது. முறுக்கு மாதிரி இல்லை, சேவ் மாதிரி நல்லா வந்தது.